ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சிங்கப்பூர் டு இந்தியா ட்ராவல். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி கும்போணம் போய் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணத்தெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து போட்டு இறக்கியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோஸ்ட்லி நான் மட்டும் ட்ராவல் பண்ணுறேன்னா அந்த மிட் ஆஃப் த வீக் மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவேன். இதுக்கு பெரிய ரீசன்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்போ தான் ஃப்ளைட் சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம யார்கிட்டையும் லீவ் லெட்டர் கொடுத்து லீவ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறனால. இதுக்கு பேர் தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸா அப்படிங்கிற மாதிரி 9 o'clock மீட்டிங்கை ஆன் த வே டு த ஏர்போர்ட் காரில் இருந்தபடியே அட்டன் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் இதெல்லாம் தேவையில்லையே, நீங்கள் வீட்டில் கூட இருந்து எனக்கு டாட்டா சொல்லி ஜுராங்கீஸ்லேருந்தே அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வரேன் அப்படின்னு சொல்லி வர மனுஷனுக்காக ஒரு மீல் பிளான் பண்ணது தப்பா? யாரோ ஒருத்தர் மட்டும் கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் இல்லாத போது ஹஸ்பண்டையும் குழந்தைங்களையும் சமைக்க சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டு நோட் பண்ணி வச்சுருதுங்க. அதனாலையும் என்னமோ சரி போனால் போட்டும், பாவம் பார்த்தே நம்ம நிறைய வேலைகளை பண்ணி கொடுத்துட்றோன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் மியூச்சுவலாக அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பெக்டும் அந்த லவ் அண்ட் கேர் இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக இருக்கும் அப்படின்னு 2 பேரும் நம்புறதுனால அதை பண்ணியிருக்கிறது, அவ்வளோதான். அது தாண்டி அந்த மீல் பிளான் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் வந்திருக்கும். அதுக்கு மேலே அவங்க தான் சமாளிச்சிருப்பாங்க சமைச்சு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன். தாடியெல்லாம் வளர்த்துட்ருக்கீங்களே, எனக்காகன்னு இல்லைன்னு தெரியும், எதனால் அப்படிங்கிறதையும் கிளாரிஃபை பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அதனால் நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது நல்லா க்ளீனாக ஷேவ் பண்ணிட்டு போயிடுவேன். ஊருக்கு போகிறேன்ற சோகம்லாம் கண்டிப்பாக இல்லை, ஒரு வாரத்தில் சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு. எத்தனை முறை ட்ராவல் பண்ணாலும் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட்டை ஏறி போகணும் அப்படின்னு வரும்போது அந்த இமிக்ரேஷன் செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கேட்டுக்கிட்ட வந்து உட்காரும்போது அப்பாடா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் இருக்கும். அடுத்ததாக ஓரமாக ஒரு சீட்டை பார்த்து உட்காந்து எடுத்துன்னு வந்த வத்த குழம்ப சாப்பிட்டுடலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தேன். கடகடன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இருந்த பசியில். அப்புறம் தான் வீடியோவோட கண்டினியூட்டி முக்கியம் அப்படின்னு நினச்சி வீடியோ ஒரு ஆங்கிளில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சமயத்துலேயே வந்து என் ஹஸ்பண்டை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடியோவை எங்கேயாவது இலைமறை காய்மறைவாக எடுத்து கொடுத்துருந்துருப்பாரு. நான் சாப்பிட்ற இந்த கோரமான ஆங்கிளெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் வேறு வழி இல்லாமல் நானே எங்கேயோ கேமராவை சொருகி அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தது டைம். அதுக்கப்புறம் உடனேவே போர்டிங் ஸ்டார்ட் பண்ணதுனால பெரிய அளவுக்கு வெயிட் பண்ணுற டைம் எனக்கு இல்லவே இல்லை. அந்த மாதிரி தனியாக உட்காந்து வெயிட் பண்ணோன்னா எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் வந்து மேண்டேட்ரி ஆயாச்சு இப்போல்லாம் விலாகில், அதனால் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இனிமே தான் இந்த ட்ரிப்போட ஓட்டமே ஆரம்பிக்க போகுது உனக்கு சுபா அப்படிங்கிறத நம்ம மைண்டு சொல்கிற மாதிரியே 1:15 லேண்ட் ஆன அடுத்த செகண்ட் அம்மா கிட்டேருந்து கால் வந்துருவியா, 3 o'clock பேங்க்கை மூடிடுவாங்க, இல்லைனா நான் மட்டும் போயிட்டு வந்துட்டுமா அப்படிங்கிறதுக்காக. வந்துடுவேம்மா, கண்டிப்பாக வந்துடுவேன், இதோ லேண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம நேரம் பார்த்திங்கன்னா லக்கேஜ் நம்மளது தான் லாஸ்ட்டாக வரும். ப்ரீபெய்ட் டாக்ஸி எடுத்தோம் அப்படின்னா ஆல் த வே இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி எங்கேயோ ஏரோ ஹப் வெஸ்ட்டுங்கிற இடத்துல தான் போய் போட் பண்ணணுங்கிறத மாற்றிருக்காங்க. ஸோ லக்கேஜ் எல்லாத்தையும் தள்ளிட்டு அந்த வெயிலில் பசியோடு லொங்குன்னு போகிறது இருக்குது பார்த்திங்களா. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருங்க, குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு போட் பண்ணேன். 2:15 தான் வந்து டாக்ஸியில் போட் பண்ணேன். 3 மணிக்கு போக முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். இதுக்கு நடுவில் பல கால் எங்கே இருக்க அப்படிங்கிறதுக்கு. சரி நீங்கள் கிளம்பிக்கோங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக மாடிக்கு போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு உடனே ஓட ஆரம்பித்தேன். ஓடி போய் ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு வெற்றி நடை இந்த நடையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்ன புடவை எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் அம்மா பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கும் யாராவது சஜஷன் சொன்னால் நல்லாயிருக்கும்ல, இது கட்டிக்கோ இந்த சமயத்துக்கு அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே இதெல்லாம் தாங்க நாங்கள் மிஸ் பண்ணுவோம் வெளிநாட்டில் இருக்கும்போது. அந்த ஒரு கல்யாணத்துக்கு கிளம்புறதுங்கிறது கல்யாணத்தை மட்டும் அட்டன் பண்ணுற விஷயம் இல்லை, அதுக்கு நாள்லேருந்து அதுக்கு போகிற ஷாப்பிங்லேருந்து எல்லாமே சேர்ந்தது தான் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த தடவை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சேன். அதே மாதிரி அமைஞ்சுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6:30 பக்கம் கும்போணத்துக்கு கிளம்புற பிளான் இருந்தது. சித்தி பையன் என்னோட கசின் அப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன், ஃப்ரைடே அன்றைக்கி தான் நாங்களும் போகிறோம், நீ என்னோடய வந்துருன்னு சொன்னதுனால ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம், அதை கேன்சல் பண்ணிக்கிட்டோம். யாரோடையா சேர்ந்து போகும்போது இன்னும் ஜாலியாக இருக்கும் இல்லையா அப்படிங்கிறனால
உண்மையாகவே எல்லா விஷயங்களையுமே அணுவாக ரசித்தேன் அப்படின்னு சொல்லிப்பேன் நான். நிறைய கல்யாணங்கள், நிறைய விசேஷங்கள்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் வெளிநாட்டில் இருக்கிறதுனால. அப்போல்லாம் வந்து குழந்தைய விட்டுட்டு போக முடியும், போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டே வராது. ரொம்ப ஓவர் ரெஸ்பான்சிபிளாக இருந்துருவோம் நம்ம. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே பழக்கத்தில் வரும்போது ஈஸியராக இருக்குது. இனிமே வரப்போகும் கல்யாணங்கள் எல்லாம் அட்டன் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமரையும் போட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய கல்யாணத்துக்கு வெளிநாட்டிலேருந்து வர முடியாதுன்ற ரீசனையே வச்சு ஓட்டி இருக்கிறதுனால ஸோ பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக தோணும் இல்லையா. இந்த குட்டி பார்த்திங்கன்னா எங்களை ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தா. அத்தை 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 அத்தைன்னு சொல்லும்போதே நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ஜாலியாக வந்து போனதே தெரில, 5-6 ஹவர்ஸ் போயிட்டோம். இந்த கடையை வந்து உண்மையாக நான் வந்து வீடியோ எடுக்கிற பிளான் இல்லை. போய் எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் வருதுப்பா, நல்ல விஷயங்களையும் பாராட்டுவோம் அப்படின்னு நினச்சி எடுக்க ஆரம்பித்தேன். தண்ணியெல்லாம் பார்த்து குடிக்கணும், ஜூஸ் எல்லாம் எதையுமே குடிச்சிக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு போயிருந்தேன். ஏன்னா ஷார்ட் ட்ரிப்பு உடம்பு சரியில்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறனால. ஆனால் இந்த கடையை பார்த்தா வந்து ஜூஸ் எல்லா பேரையும் போட்டு வச்சு நோ சுகர், நோ வாட்டர், நோ ஐஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் எப்படி ஜூஸ் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% சுகர் கேன்லேருந்து ஜூஸ் எடுத்து எல்லா ஜூஸும் கலந்து தராங்க. இது நல்லா இருக்கே, இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு நினச்சி சூப்பராக வாங்கி ஒரு 2-3 ஜூஸை உள்ளே இறக்கியாச்சு. அரௌண்ட் ஒரு 2 o'clock பக்கம் கும்போணம் ரீச் பண்ணியாச்சு. வந்தோடனே ஹோட்டல் செக்இன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இம்பீரியலுக்கு தான். இது வந்து என்னோடய செகண்ட் டைம் ஸ்டே இந்த ஹோட்டலில். லாஸ்ட் டைம் ஜான்வரி நிச்சயதார்த்தத்துக்கு வரும்போதும் இந்தியன் இம்பீரியலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். செகண்ட் டைம் வந்து ரிப்பீட் ஸ்டேலாம் நான் இது வரைக்கும் எந்த ஹோட்டல்லையுமே பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், வேறு எங்கேயா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன். பட் கும்பகோணத்தில் அந்த கிளென்லினஸோட அந்த பக்கா சர்வீஸோட ஒரு ஹோட்டல் இருந்தது அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட்டே தேட வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் இதையே திரும்ப புக் பண்ண சொல்லிட்டேன். இங்கே சிங்கப்பூரில் இருந்தபோதே புக் பண்ணினது அப்படிங்கிறதுனால ரூமெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா. மெயினாக நம்ம பார்க்குறது வந்து டாய்லெட் கிளென்லினஸ் தானே. ஏற்கனவே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னு இருந்தால் கூட ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் நல்ல க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, இங்கேயே நம்ம வந்து இப்போ லக்கேஜ் எல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு அடுத்தது லஞ்ச் சாப்பிட போகலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருந்தோம். லொக்கேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த லலிதா ஜுவல்லரி பக்கத்துலேயே இருக்குது. மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் டக்குன்னு ஒரு ஷாப்பிங் ஈவினிங்க்கு மேலே போகணுன்னு நினச்சிங்களோ இல்லை கோவிலுக்கு எங்கேயா போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இங்கேருந்து நடந்தே போயிடலாம். உங்களுக்கும் கும்போணத்துக்கு ஏதாவது ட்ராவல் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் இம்பீரியலை செக் பண்ணி பாருங்கள். அரௌண்ட் 6 o'clock பக்கம் வந்து மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம். அங்கேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருந்தது. பொடி நடையாக அப்படியே போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுன்னு வரணும். கண்டிப்பாக பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா நம்மளோட ஈயச்சொம்பை மாற்றி ஆகணும். ஓட்டை விழுந்த ஈயச்சொம்பை மாற்றின்னு வரதுக்கு தான் மெயின் ரீசன் கும்போணத்துக்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கிளம்பினேன். அந்த ஈயச்சொம்பு கதை பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. யார் என்ன பார்த்தாலும் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஏதோ பெரிய பண்ணக்கூடாத குத்தத்தை படா மாதிரியே கேள்வி கேட்குறாங்க. சரி நம்ம தானே வீடியோ போட்டோம், கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு நினச்சிப்பேன். எங்கே வந்திருக்கேன் அதுக்காக மாற்ற அப்படின்னா இந்த ஏபிஎன் ஆனந்த விலாஸ்க்கு தான். அகோபில மடத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஆனந்த விலாஸ். நிறைய ஆனந்த விலாஸ் பேரில் கடைகள் இருக்குது. பட் நான் வாங்கினது இங்கே தான். நம்ம வீடியோவை லாஸ்ட் டைமே பார்த்துட்டு நிறைய பேர் அதுக்கப்புறம் சிம்பிளி சுபாவை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை நான் இப்போ கடைக்கு போகும்போது அவர் என்கிட்ட சொல்லும்போது இன்னுமே சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லையே, நம்ம சொல்லியும் 2 பேர் இந்த கடைக்கு வராங்களே அப்படிங்கிற மாதிரி. இதுதான் அந்த ஈயச்சொம்போட நிலமை. இதை பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே நமக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க ஈயச்சொம்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நான் யூஸ் பண்ணலைங்க, என் ஹஸ்பண்ட் தான் ஓட்ட பண்ணினார் அப்படின்னு சொன்னாலுமே யாருமே அதை வந்து நம்புறதா இல்லை. சரி இருந்தாலும் இந்த அவமானத்துக்கு நடுவில் நம்ம எப்படியாவது இதை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அடுக்கு மாதிரி தான், சொம்பு வேண்டாம், ஆனால் நல்ல பெருசாக அவ்வளோ பெருசு வேணான்னு இருக்கு. இது ஒரு ஒன்று கலர் வேறு மாதிரி இருக்கு. இது பாலிஷ். பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இவங்கக்கிட்ட ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்குது. நான் அவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா வீடியோ கால் மூலமாகவும் அசிஸ்ட் பண்ணுறாங்க.
ஸோ எப்பயாவது ஒரு டைம் அண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து த்ரூ வீடியோ கால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்க, அந்த வெயிட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சூப்பராக ஆர்டர் பண்ணிக்கலாம். உருளி வந்து லாஸ்ட் டைம் சின்னதாக ஒரு உருளி நான் யூஸ் பண்ணுவேன் வீடியோஸில். அதுக்கப்புறம் வானொலி ஒன்று, எல்லாமே இங்கேருந்து வாங்கினது தான். நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு எங்கே வாங்குறீங்க சுபா அப்படின்னு கேட்குறீங்க. கும்போணத்துக்கு வந்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. த்ரூ வாட்ஸ்அப் கால் மூலமாகவே நீங்கள் வாங்கிக்க முடியும். ஈவன் இந்தியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி வந்துடும். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் இவங்கக்கிட்ட இருக்குங்கிறனால வெளிநாட்டிலேருந்தே நிறைய பேர் நம்ம வ்ளாக்ஸை பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கடைகளில் வாங்கும்போது அந்த ப்ரைஸும் வந்து பயங்கர ரீசனபிள் ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியும். ஸோ இது எந்த விதமான ப்ரொமோஷனும் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக பில்லு போடும்போது உங்களுக்கு வீடியோவில் கேப்சர் பண்ணிட்டேன். இவங்ககிட்ட மெயினாக இந்த குத்து விளக்கு, பெரிய பெரிய விளக்கு வைப்பாங்க இல்லையா வீட்டு வாசலில், அப்புறம் ஏதாவது ஒரு ஷோரூம் வாசலெல்லாம், அதெல்லாம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கல்யாணத்துலேயே மோஸ்ட் என்ஜாயபிள் மொமெண்ட் எது தெரியுமா? கல்யாணத்துக்கு மொதல் நாள் எல்லா கசின்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக மருதாணி போட்டுட்டு, இந்த தடவை நான் ஃபேஸ் பேக்லாம் எடுத்துன்னு போயிருந்தேன். சஹானா எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தா இல்லையா, அதெல்லாம் எல்லோரும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. கேப்சர் தான் பண்ணுறதுக்கு அந்த மொமெண்ட் முடியல, பட் அது எல்லாமே பர்சனல் மொமெண்ட். பட் இருந்தாலும் அது சொல்லும் போதே நிறைய பேரால் ரிலேட் பண்ண முடியுன்றதுனால அதை மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5:30க்கே பந்தக்கால் முகூர்த்தத்துக்கு டைம் கொடுத்துருந்தார் வாத்தியாருங்கிறனால நானும் அம்மாவும் ஃபஸ்ட்டு கிளம்பி போயிடலாம். ஸோ தட் பின்னாடி அவங்கெல்லாம் வந்து குழந்தையெல்லாம் கிளப்பிட்டு வரணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் பின்னாடி வந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி கிளம்பியிருந்தோம். காலங்கர்த்தால் அந்த மார்னிங் வைப் கும்பகோணத்தில், அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் மோடில் நம்ம கிளம்பி இருக்கிறது அப்படிங்கிறதே சூப்பரான ஒரு ஃபீலை கொடுக்கும். என்ன தான் கிளம்பிட்டோம், பல தடவை கண்ணாடியை பார்த்துட்டோம் அப்படின்னாலும் எத்தனை பேர் இந்த வேலையை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அந்த டேஷ்போர்டுக்கு மேலே ஒரு மிரர் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் கேமராவை பார்த்து செக் பண்ணியிருக்கேன். எல்லார் வீட்டு வாசலும் அழகாக தெளித்து கோலம் போட்டு அப்படி இருக்கிற ஒரு ஃபீலே சூப்பராக இருந்தது எனக்கு. கம்ப்ளீட்டாக இப்போ வந்து அந்த கேட்ரிங் சர்வீஸே நிறைய அந்த பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கொலு செட்டப்பும் இருந்தது அங்கே. மாப்பிள்ளை அழைப்புலேருந்து, அதுக்கப்புறம் ஊஞ்சல், விரதம் பண்ணுறது, மாலை மாற்றுறது அப்படின்னு எல்லா ஈவெண்ட்டையும் நேம் பண்ணி அழகாக வச்சு அதுக்கான ட்ரெஸ்அப்லாம் பண்ணியிருந்து, மாப்பிள்ளை அழைப்புலேருந்து எல்லாமே இருந்தது. சீமந்தம் வரைக்கும் எடுத்துன்னு போய் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த பொம்மையெல்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீர்வரிசை அந்த தட்டு இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பனானாக்கு அதுக்கப்புறம் தேங்காய்க்கெல்லாம் ட்ரெஸ் போட்டு விட்டுருந்தாங்க. அதெல்லாமும் ரொம்ப அழகாக இருந்தது பார்த்து ரசிக்க. பட் அதை கலைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது இந்த பாலிகை இது பண்ணுறதுக்காக 2 சைடு வீட்டிலேருந்தும் கூப்பிடுவாங்க இல்லையா, ஸோ பொண்ணு வீட்டிலேருந்து கூப்பிட்ருந்தாங்க. அதுக்கு போனேன். அந்த சமயத்தில் என்னோடய தம்பி தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கான். இது வந்து 3வது நாள் அது கொஞ்சம் முளைச்சி வரும், அது அப்புறம் பாலிகை கரைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாள். எல்லா ட்ரெடிஷனுமே ஆல்மோஸ்ட் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது இருந்தது. என்ன தான் அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் அந்த மேரேஜில் சில விஷயங்களை ஸ்டில் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது இருந்தது. அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன். இது வந்து கத்வால் சில்க்கு. ரொம்ப சூப்பராக எடுப்பாக தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். நிறைய டிசைனர் சாரீஸ் நிறைய பேர் கட்டியிருந்தாங்க. பட் எனக்கு என்னமோ ஃபீல் ஆனது, இதில் இருக்கிற அந்த ஒரு லுக் வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் அப்படின்னு வரும்போது எனக்கு என்னவோ அதில் பெருசாக விருப்பம் போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து அடுத்தது ரிசப்ஷனுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. அதுக்கு முன்னாடி அந்த வாசல்லே இருக்கிற ஒரு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு அப்படியே மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போக வேண்டியது தான்.
நிறைய என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை பெருசாக நான் இன்ட்ரடியூஸே பண்ணதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் என் பக்கத்தில் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்னோட சித்தி, அம்மாவோட அடுத்த தங்க. அம்மா கூட பிறந்தவங்க 4 பேர். இப்போ வந்து கல்யாணம் நடக்கிறது வந்து கடைசி சித்தியோட பையனுக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், இந்த சித்தியோடலாம் நான் வந்து பயங்கர பெட்டாக இருப்பேன். லைக் அந்த ஏஜ் குரூப்லேயே அவங்களோட ஜெல்லாக இப்போ நான். சித்தி பசங்கள்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி பசங்களாக கூட இருப்பாங்க, கடைசி பசங்கள்லாம். இப்போ என் பையன் காலேஜ் படிக்கிறான், சித்தியோட 2வது பையனும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் சித்திஸோட தான் நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் அப்படி ஜெல்லாகி பேசுகிறதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து சாயந்தரம் ஈவினிங் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் கல்யாணம், ஊஞ்சல், அதுக்கப்புறம் பச்சைப்பொடி சுற்றுறது, அதுக்கப்புறம் அந்த ஃபன் மூமெண்ட், அந்த நலங்கு, அதெல்லாம் எப்படி இருந்ததுங்கிறது அடுத்தடுத்த விலாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய் பாய்.